திருக்குரான் வசனம். ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தில் என்னென்ன கேள்விகள் இருக்கோ அவ்வளவும் திருக்குறானில் விட இருக்குது. வானம் பூமி அனைத்தையும் படைத்த ஏக இறைவன் வேதம். இறைவன் ஒருத்தன் தான், இந்த பூமி ஒன்று தாங்க, படைப்பாளன் ஒருத்தன் தான். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகணும்னு சொன்னால், நரகத்துக்கு போகணும் இருக்குன்னு சொன்னால் திருக்குறானை படிங்க. ஏக இறைவனின் வேதம். இது இப்போ நம்ம அதிரப்பள்ளி டு மூணாறு ரோடு ட்ரிப்பில் நம்ம கடைசியாக வந்துட்டோம், கடைசி பார்ட் வந்துட்டோம். என்னென்னு சொன்னால், நம்ம ராமநாதபுரத்தில் இருந்து போடிமட்டு வழியாக மூணாறு வந்தோம். மூணாறில் ஒரு 2 நாள் இருந்து சுற்றி பார்த்துட்டு செங்குளம் டேமு, அப்புறம் சில இடங்கள் சுற்றி பார்த்துட்டு, அப்புறம் அங்கேருந்து செங்குளம் டேம்லேருந்து ஒரு ஜீப் சஃபாரி 2500 ஒரு 11 இடத்த சுற்றி காமிக்கிறாங்க. அது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இன்ஷால்லா அது போடுறேன். எல்லாம் இது மூணாறில் இதாங்க அடையாளம். மூணாறுடைய அடையாளம் இதுதான். அதாவது பிரிட்டிஷ்காரை கட்டின பாலம் இதுதான் மூணாறுடைய அடையாளம். இந்த ஆறு போகுது பற்றிங்களா? ஆமாம், இந்த ஆறு மூணாறு மலைக்கு பக்கத்தில் ஓடுது. இந்த பக்கத்தில் பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கேரளா வழியே நம்ம மூணாறு போகும்போது இந்த பிரிட்ஜு தான் அடையாளம். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டப்பட்ட பிரிட்ஜு இது. ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. அது பக்கத்தில் இப்போ தான் கட்டுறாங்க. இப்போ நம்ம மூணாறு மலைக்கு மேலே இப்போ தான் ஏற போகிறோம். அது ஏற்கனவே ஒரு வீடியோ மாறி போச்சுங்க. போன வட்டம் ஒரு வீடியோ மூணாறு மலை ஏற வீடியோ போட்டேன். அது இதுக்கு பின்னால் வரணும், அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ தான் மூணாறு மலை ஏறுறோம். நம்ம அந்த பிரிட்ஜு தாங்க அடையாளம். பிரிட்ஜை தாண்டின உடனே இது மூணாறு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹில்ஸ் ஏறுது மூணாறு மலையில். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதாவது கேரளா வழியாக நம்ம மூணாறு போகிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். இப்போ நம்ம ராமநாதத்துலேருந்து போடிமெட்டு வந்தோம். போடிமெட்டிலேருந்து மூணாறு சுற்றி பார்த்தோம். மூணாறில் செங்குளம் டேமு, அங்கேருந்து ஒரு 2500 ஜீப்ஸ் வரைக்கும் 11 இடம் சுற்றி காமிச்சாங்க. அது ஒரு தனி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இன்ஷால்லா போடுறேன். அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு சின்னாறு, மூணாறுலேருந்து சின்னாறு வைல்ட் லைஃப் சாங்சுவரி, மறையூர் வழியாக இதுக்கு வந்தோம். அந்த லக்காம் ஃபால்ஸு அந்த ரூட் வழியை உளுந்தூர்பேட்டை ரோடு, அது பொள்ளாச்சி ரோடு, அது வெளியே நம்ம வால்பாறை வந்தோம். அதாவது உளுந்தூர்பேட்டை பொள்ளாச்சிலாம் போகாமல் மேப்பை பார்த்து வால்பாறை ஹில்ஸ் ஏறி, வால்பாறையில் சரியான மலை. வால்பாறையில் ஒரு ஈவினிங் தங்கிட்டு அடுத்த நாள் நம்ம அதிரப்பள்ளி, அடர்ந்த காடு வழியாக அதிரப்பள்ளி, அந்த யானை காடுன்னு சொல்லுவாங்க. கடுமையான காடு, அது 60 கிலோமீட்டர் காடு. அது வெளியே அதிரப்பள்ளி அதிரப்பள்ளி வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த யானை காடு வீடியோவும் போட்டிருக்கேன், இன்ஷால்லா பாருங்கள். அப்புறம் அதிரப்பள்ளியிலேருந்து மூணாறு போகிற ரூட் தான், அதாவது கேரளா வழியே மூணாறு போகிறோம். அதில் இறுதி பார்ட் இது. எந்த ரூட் வழியே போகிறோம்னு சொன்னால், சாலக்குடி, அங்கமாலி, பெரும்பாவூர், கோதமங்கலம், அடிமாலி வழியே மூணாறு. இப்போ அந்த மூணாறு பிரிட்ஜு இதுதான் அடையாளம். மூணாறு பிரிட்ஜு வழியே மூணாறு ஏறிட்டோம். இது என்னென்னு சொன்னால், தனுஷ்கோடி, கொச்சி தனுஷ்கோடி நேஷனல் ஹைவே 49 இது. ராமநாதபுரம் வழியே தான் போகுது இது. இந்த நேஷனல் ஹைவே வழியே போனோம்னா நம்ம ஊருக்கு போயிடலாம், ராம்நாடுக்கு நேராக போயிடலாம். இந்த ரோடை பிடிச்சி இந்த ரோட்டில் தான் நம்ம ராம்நாடு போக போகிறோம். அப்போ இந்த தனுஷ்கோடி வரை போகுது, நம்ம ராம்நாடு வரை இந்த ரோடு வழியே போக போகிறோம். இப்போ ரோடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நல்லா நீட்டாக இருக்குது. ரெண்டு வண்டி ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இடம் கிடக்கு. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ரோடு. நேஷனல் ஹைவேனால் எக்ஸ்டெண்ட் பண்ணாவே உங்களுக்கு இது போட்டுருவாங்க, டோல்கேட் போட்டுருவாங்க. வெல்கம் டு தி ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். இப்போ நம்ம அதிரப்பள்ளி டு மூணாறு கேரளா வழியாக பயணத்தில் இறுதி கட்டத்தை எட்டிட்டோம். இது கடைசி வீடியோ. இப்போ மூணாறு போனவுடனே நம்ம இதோட அந்த வீடியோ முடியும். இந்த கேரளா பஸ்ஸு இது இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். இந்த கலர் வண்டி பூரா. இன்னொரு வண்டி போட்டிருக்காங்க கேஎஸ்ஆர்டிசிலே, வெள்ளை கலர், அது மின்னல் வண்டி, மின்னல் வேகத்தில் பறக்குமா அது. மூணாறு மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு போடிமெட்டு வெளியே வரும்போது நிறைய இடங்களில் ரொம்ப செங்குத்தாக ஏறுது ரோடு. இந்த ரூட்டில் ரொம்ப செங்குத்தாக ஏற்றம்லாம் இல்லை. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு மூணாறு 1500 மீட்டர் தாங்க ஹைட்டு. கொடைக்கானல் ஹைட்லாம் உங்களுக்கு 2350, ஊட்டி ஹைட்டு அதே ஹைட்டு. மூணாறு ஹைட் 1500 மீட்டர் தான். ஏற்காடு, மூணாறு, ஏலகிரி, கொல்லிமலை இது எல்லாமே ஒரே ஹைட்டில் இருக்குது.
அதனால் ரொம்ப செங்குத்தெல்லாம் ஏறலை, கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் டிரைவிங் பண்ணுறவங்க இந்த ரூட்டில் வந்துட்டுனா ஈஸியாக உங்களுக்கு மலை ஏறி படிச்சுக்கிடலாம். இது ரொம்ப செங்குத்தான ரோடு எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. ஒரு இடத்துல மட்டும் ஏறும் செங்குத்தா, பாக்கி வந்து கொஞ்சம் லேசாக ஏறி 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 தான் மேலே போகுது. ஆனால் இந்த ரூட்டில் தமிழ்நாடு வண்டி ஒரு வண்டி கூட பார்க்க முடியாதுங்க. ஃபுல்லாக கேரளா வண்டி தான். ஒரு வண்டி கூட தமிழ்நாட்டு வண்டி கிடையாது. ஆனால் அந்த போடிமெட் ரூட்டில் ஃபுல்லாக தமிழ்நாடு வண்டி கேரளா வண்டி கலந்து வரும். இந்த ரூட்டில் ஃபுல்லாக கேரளா வண்டி தான். இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க தெரியுது. என்ன பாருங்களேன், இது மலை பகுதி மாதிரி இல்லை, பிளெயின் ரோடு மாதிரியே இருக்குல்ல, ஹில்ஸ் மாதிரியே தெரியல பாருங்க. அந்த அளவுக்கு லேசாக லைட்டாக தான் மேலே ஏறுது. ஃபஸ்ட் டைம் டிரைவிங் பண்ணுறவங்க இந்த ரோட்டில் வந்து பழகுங்க, நீட்டாக போய் மூணாறு ஏறிடலாம். இந்த ஹில்ஸில் ஏறுமோ, அந்த ஹில்ஸு மூணாறு போயிட்டுருக்கோம். நல்ல ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு நிறைய வருது இந்த ரோட்டில். போடிமெட் ரோட்டில் கூட அவ்வளோ ஒன்றும் கிடையாது. மூணாறு நெருங்க வரும். இங்கே வந்து கம்ப்ளீட்டாகவே ரெஸ்டாரண்ட்ஸு ஹோட்டல்ஸு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரோடு இந்த வேலை நடக்குது பற்றியில் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ரோடு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெரிய ரோடாகிடும். அந்த போடிமெட் ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நல்ல பலமான ரோடாக இருக்குது. மூணாறு மலையில் போய்கிட்டு இருக்கோம். அதிரப்பள்ளி மூணாறு வழியே, அதிரப்பள்ளி டு மூணாறு, கேரளா வழியாக மூணாறு மலை மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். அதான் போன தடவை பண்ண பேக்கெட் பெருசா தான் இருக்கு. அதனால ரொம்ப பெருசா இருக்கா? ஒரு 25 நிமிஷம் இந்த வீடியோ. இந்த மூணாறு மலை ஃபுல்லாக ஏறுற மூணாறு போகிற வரைக்கும் 25 நிமிஷம் வீடியோ. அதோடு இந்த வீடியோ முடிஞ்சிடும். இது எலெக்ஷன் டைம், நம்ம வந்தது எலெக்ஷன் டைம். அதனால் எலெக்ஷன் போர்டு கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே ஏறுமோ தெரியல என்னென்னு. ஆனால் கேரளா ஒரு விஷயங்க, ஆறுலாம் நல்லா சுத்தமாக இருக்குங்க. எந்த ஆறுலேயுமே குப்பை போடலைங்க. குப்பை போடாமல் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. ஊரும் சுத்தமாக இருக்குது. என்ன நல்லா கேரளாவை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் படிக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன எவனுக்குள்ளே இருக்கோ குப்பையை தூக்கி போட்டுறாங்க. எவன் வீடுனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு இடத்த குப்பை தொட்டி ஆக்கணும்னா ஒருத்தன் குப்பையை போட்டால் போதும், ஊரே வந்து இங்கே குப்பையை போட்டுரும். என்ன தமிழ்நாடு மக்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. கேரளா மக்களை பார்த்து திருந்தணும். இது வந்து அடிமாலி ஏற்கனவே வந்துட்டோம். அடிமாலிக்கு அடுத்த ஊராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சில ஊர்கள் வந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூவாக. உங்களுக்கு ஒரு இது எந்த ஊருன்னு தெரியல, ஊரா இல்லை இந்த ஹோட்டல்ஸை கண்டினியூ வருவதில்லை. ரூமு ஹோட்டல்ஸு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரோடு இந்த கேரளா வழியாக உள்ள ரோடு வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு. என்ன போடிமெட் வழியாக உள்ள ரோடு வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு. ரோடு பெருசாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஏரியா டெவலப்மெண்ட்டு கம்மி. இங்கே வந்து கண்டினியூவாக ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு இந்த பற்றிலாம் இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. எவ்வளோ வண்டி நிற்கிது இதில். மூணாறு மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். மூணாறு மலை போனவுடனே இந்த வீடியோ முடிஞ்சிடும். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற ரோடு தார் போட்டாங்கன்னா இன்னும் ரோடு பயங்கர பெருசாக இருக்கும். ரோடு ஹில்ஸ் ரோடு மாதிரி இல்லை பாருங்க, லேசாக மேலே ஏறுது.
சரி ஐயே மூணாறு மலையை ஏறிக்கிட்டு இருக்கோம். ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்காரு. நல்லா எவ்வளோ அகலமான ரோடு பற்றியில, நல்ல அகலமான ரோடு. இந்த கடைகள், ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஊர்கள் கிடையாது. இடையில் ஆண்டி வேலை இருக்கா இல்லை ஊரான்னு தெரியல. தெரிஞ்சவங்க இங்கே ஒரு எப்படி வர்றான்னு வண்டி. இது ஒரு ஊர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன ஊருன்னு தெரியலையே. அடிமாலிலாம் போயிருச்சு கீழேயே. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இது என்ன ஊர் அப்படின்னு. கேரளா வழியாக போய்கிட்டுருக்கோம். இதுக்கு இடையில் பெட்ரோல் பங்கு எல்லாமே இருக்குது. பெட்ரோல் பங்கு, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு பாதி மலை ஏறிட்டோம். இதுதான் அடிமாலியோ ஆமாம் இதாங்க அடிமாலின்னு நினைக்கிறேன். இது அடிமாலியா இல்லைக்கு முன்னால் ஒரு ஊர் வந்துச்சு அதே அடிமாலியான்னு தெரியும். ஆனால் அடிமாலி கொஞ்சம் பெரிய ஊர், இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அப்போ இதைத்தான் அடிமாலின்னு நினைக்கிறேன். இது அடிமாலி வந்து மூணாருக்கு முன்னால் ஒரு 150 இல்லையே நம்ம 500-600 மீட்டருக்கு மேலே வந்துட்டோமே. அடிமாலி முன்னால் போயிடுச்சு. இது வேறு ஊர். இது இப்போ எப்படியும் 500-600 700-800 மீட்டர் வந்திருப்போம் மேலே. ஆமாம், மொத்தம் 1500. மூணாறு வந்து 1500 மீட்ரு. மழை லேசாக தூருது பற்றில. இந்த இதுவும் கேஎஸ்ஆர்டிசி இது பஸ்ஸு தான், கேரளா டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுங்க. இது வந்து லாங்காக போகிறது, பெங்களூரு அப்படி லாங்காக போகிற வண்டி இது. ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு கலர் அடித்து வச்சுருக்காங்க. மழை லேசாக தூர ஆரம்பிச்சிருச்சு. மழை ஓரளவு பெய்யுது. ஆனால் ரொம்ப பெய்யல, தூரல் தான் லேசாக. நம்ம போனது வந்து ஏப்ரல் மாதம் மழை காலம் இல்லை. ஆனால் லேசாக தூரல் இருக்குது. அதாவது நம்ம ஏப்ரலில் போனோம்னா ரூம் வாடகையும் கம்மியாக இருக்குது. ஏன்னா டிராஃபிக் ரொம்ப இல்லை, ஃப்ரீயாக சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்கூல் லீவில் போனீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், ரூம் வாடகையும் நாங்கள் தங்கின ரூம் வந்து மூணாறில் லூமினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு 1650 ரூபா இதில் புக் பண்ணோம், ரெட் பஸ்ஸில். அவன்கிட்ட கேட்டோம், சீசன் டயத்தில் வந்தீங்கன்னா இந்த ரூம் வாடகை வந்து 9500 ரூபாய்னா. 1600 இங்கே இருக்குது, 9500 இங்கே இருக்குது. அப்போ நீ சீசன் டயத்தில் வந்துட்டீங்கன்னா காசு அதிகமாக செலவாயிரும், டிராஃபிக்கில் மாட்டிக்கிடுவோம், பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதனால் நீ வந்து ஏப்ரல் மாதம் பிரச்சனையே இல்லை. வெயில் கொஞ்சம் இருக்கதான் செஞ்சு மூணாறில். இப்போ நம்ம வந்த ரூட்டு வந்து ராமநாதபுரத்துலேருந்து போடிமெட்டு வந்தோம். போடிமெட்டு வெளியே மூணாறு வந்தோம். மூணாறில் வந்து அந்த ஹோட்டலில் தங்கி 2 நாள் சுற்றி பார்த்தோம். இது செங்குளம் டேமு. இந்த செங்குளம் டேமு எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஜீப் சஃபாரி, அது 2500 ரூபா ஒரு தனி ஜீப்பு. சீசன் டயத்தில் வந்து அந்த ஜீப் சஃபாரி வந்து 4000 சீசன் டயத்தில். அதனால் 2500 கொஞ்சம் அன்சீசன் டயத்தில் கொடுத்தாப்புல ஒரு 11 இடம் சுற்றி காமிச்சாங்க. அது தனி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இன்ஸ்டாலில் போடுறேன். அப்புறம் அங்கேருந்து இருந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் வால்பாறை, இது வழின்னு சொன்னால் சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி, சின்னார் வனவிலங்கு சரணாலயம். அது ஒரு யானை எல்லா மிருகங்கள் உள்ள காடு. அது பயங்கர ஸ்ட்ரிக்ட். அது காடு சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். அதுலேருந்து மறையூர்னு ஒரு ஊர் வரும். அங்கேருந்து உடுமலைப்பேட்டை ரோடு, அது தமிழ்நாடு பார்ட்ரு வந்து ஆனால் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிலாம் போல் அந்த ரோட்டில் வந்து நேராக வால்பாறையில் ஒரு சரியான மலை. ஒரு நைட் தங்கிட்டு அடுத்த நாள் அதிரப்பள்ளி, அதாவது காடு வெளியே, அந்த யானை காடு 60 கிலோமீட்டருங்க வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வர. வெளியே போய் அதிரப்பள்ளி போயிட்டு இப்போ அதிரப்பள்ளியில் இருந்து கேரளா வழியாக மூணாறு போயிட்டுருக்கோம். மூணாறு போயிட்டு அப்புறம் நேராக தேக்கடி போயிட்டு மதுரை போயிட்டு ராம்நாடு போயிடும். இது டூர் ஒரு 4 நாள் டூர் இன்ஷால்லா. கொஞ்சம் லேசாக இப்போ மழை ரொம்ப மழையில் இந்த டயத்துக்கு ரொம்ப மழை இருக்காது, ரொம்ப கடுமையான மழை. நம்ம வால்பாறையில் தான் நாங்கள்
இதுக்கு அடுத்த நாள் இது வால்பாறை வந்து இதுக்கு இந்த இங்கே வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னால் சரியான மழை. வால்பாறையில் 1 மணி நேரம் அடித்து ஊற்றுன்னு ஊற்றிடுச்சு. வேறு இப்போ கடுமையான மழை கேரளாவோட பார்க்கல இன்னும். நாங்கள் இருக்கும்போது தான் கொஞ்சம் மழை கம்மியாக தெரிஞ்சிச்சு. லேசாக தூரல் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ மூணாறு மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மப்பு மந்தாரம் அந்த மேகமாக இருக்குல்ல பற்றியில், அதனால் வந்து கொஞ்சம் இருட்டாக தெரியுது. இப்போ இதனுடைய இங்கே டோல்கேட் வந்து மூணாறு ஏறும்போது ஒரு டோல்கேட் இருக்குது. அங்கிட்டு போடிமெட் வெளியே வரும்போது மூணாறு என்ட்ரு பண்ணும்போது ஒரு டோல்கேட்டு. 2 டோல்கேட் தான் பார்த்தேன். இந்த அதான் மூணாறு மலையாக இருக்குமோ, இந்த மலைக்கு போயிட்டு அந்த மலைக்கு போகணுமோ, அப்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேகமாக ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் லேசாக வெளிச்சம் வருது. கொஞ்சம் மழை தூறல் நின்றுருக்கு. இப்போ மூணாறுலேருந்து நம்ம வந்து இந்த இடுக்கி அணை இருக்குது. இடுக்கி அணை கட்டப்பனை வழியே, கட்டப்பனை குமுளி, என்ன கட்டப்பனை குமுளி வழியே தான் நம்ம இதுக்கு போனோம். இங்கே மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து ராம்நாடு போனோம். அதே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி, கட்டப்பனை போகும்போது ஒரு 6 மணியாக இருட்டிடுச்சு. குமுளி போகும்போதெல்லாம் கொஞ்சம் இருட்டிடுச்சு. மதுரை ராம்நாடு போகிறதுக்கு ஒரு 12 மணி ஆயிடுச்சு. இப்போ மூணாறு ஏற்கனவே சுற்றி பார்த்தனால நம்ம என்ன செய்கிறோம், இந்த மூணாறு வழி இதுக்கு போகிறோம், தேக்கடி போகிறோம். தேக்கடி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தால் எல்லாம் கட் ஆகிடுச்சு நிறையா. என்ன நான் 2 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ரெக்கார்டிங் ஆகிற மாதிரி, ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் ஆகிற மாதிரி வச்சுருந்தேன். அப்போ என்ன செய்யணும், 198 வீடியோ மட்டும் ரெக்கார்டிங் ஆகிருக்கு. 10 நிமிஷத்துக்கு வச்சுருந்தோம் சொன்னால் அதே 198 வீடியோ ரெக்கார்டிங் ஆகிருக்கும். எல்லாமே ரெக்கார்டிங் ஆகிருக்குன்னு தெரியல. இன்னி 10 நிமிஷத்துக்கு வச்சிட வேண்டியது. ஆட்டோமேட்டிக்காக 10 நிமிஷத்துக்கு அதான் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குன்னு, தேவையில்லைன்னா கட் பண்ணிக்கிட்டு திரும்ப இது பண்ணிக்கலாம். அப்படி தான் செய்யணும். என்ன 2 நிமிஷம் வைக்க போகும்போது 198 வீடியோ ஃபுல்லாக வந்து 198 தான் அதில். ஆனால் எம்பி இன்னும் இருக்குது. அப்போ இப்போ 10 நிமிஷம் வீடியோ வச்சாவே 198 வீடியோ வந்துடும். அப்போ பாருங்கள் எவ்வளோ மணி நேரம் வரும்னு. இந்த மூணாறு நெருங்க அதனுடைய தோற்றங்கள் மாறுது பற்றியில். ஆனால் கொடைக்கானல் மாதிரி மரங்கள் இல்லை பற்றியில். கொடைக்கானலில் வந்து மரங்கள் நிறைஞ்சிருக்கும், காடுகள். இவ்வளோ மரங்கள் நிற்கும் கீழே, பெரும்பெரும் மரங்கள் நிற்கும். அந்த அளவுக்கு பெரும்பெரும் மரங்கள் இல்லை பற்றியில் மூணாறில். ஆனால் ஹைட்டு கம்மி தானே உங்களுக்கு, 1500 மீட்டர் தானே. மூணாறில் வந்து உயரமான இடம் வந்து ஆனைமலையான்னு வச்சுருக்கோம். ஆனைமுடி அதுதான் உயரமான இடம், 3000 மீட்டர் உள்ள. இப்போ ஊட்டியே உங்களுக்கு 2500 மீட்ரு, கொடைக்கானல் 2500 மீட்டரில். நல்லா இப்போ வெளிச்சம் வந்துருச்சு, நல்ல வெளிச்சம். லேசாக தூறல் இருக்குது. அதாவதுங்க, இறைவனுடைய படைப்புகளை வச்சு தாங்க இறைவனை அறிய முடியும். ஏன்னா இந்த வானம் பூமி அனைத்தையும் பார்க்குறோம். ஆஹா, இது இப்போ படைப்பாளன் ஒருத்தர் இருக்கானா இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு எப்படிங்க ஒரு கடவுள் இருக்க முடியும்? ஏன்னா அரபியில் அல்லாங்கிறான், தமிழில் கடவுளுங்கிறான், ஹிந்தியில் பகவான்கிறான், மலையாளக்கான தெய்வங்கிறான், இங்கிலீஷ்கான காடுங்கிறான். இந்த எல்லாமே இந்த பொதுவான பேர் அழைக்க போகும்போது எங்கே எதை நோக்குறாங்க? வானத்தை தான் நோக்குறாங்க. கடவுளேன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்காரன் வானத்தை தான் பார்க்குறான். கோ மை காடுன்னு சொன்னால் இங்கிலீஷ்காரன் வானத்தை தான் பகவானேன்னு சொன்னால் வானத்தை தான் பார்க்குறான். அப்போ பொதுவான ஒவ்வொரு மொழியிலையும் கடவுளை குறிக்கக்கூடிய பொதுவான பேர் இருக்கும். அதை அழைக்கும் போது எல்லாமே வானத்தை நோக்கி தான் பார்க்குறாங்க. அவன் தாங்க படைப்பாளன், அவன் தான் இதை படைச்சிருக்கான். அவனுடைய ஆற்றில் அறியணும்னு சொன்னால் அவனுடைய படைப்புகளை வச்சு தான் அறிய முடியும். என்ன இது எவன் படைச்சானோ, இந்த மலைகள் காடுகள், அவன் தாங்க இறைவன். அதை அறிஞ்சிட்டா போது நீங்கள் உண்மையான இறைவனை அறிய முடியும். வானத்தில் உள்ள இறைவனை அறிய முடியும். அவனை மட்டும்தான் வணங்குவீங்க. அதாவது கஷ்டத்தில் துன்பங்களை ஆட்டோமேட்டிக்காக கை வானத்தில் போகுதுங்க. ஒருத்தர் நடு காட்டில் மாட்டிக்கிட்டான், மூணாறு காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான் வச்சுக்கிறேன், சாவுற நிலமை. என்ன செய்வான்? கடவுளே என்னை காப்பாற்றி வானத்தை வைக்க தான் கையை நீட்டுவான். அவன் ஊரில் உள்ள ஏதோ ஒரு கோயிலை சொல்லி ஒரு இதை சொல்லி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்ல மாட்டானா? அதே மாதிரி வேளாங்கண்ணியில் உள்ள மாதாவே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவான். கடவுளே
என்னையை காப்பாற்று, புரியுதுல? அப்போ கஷ்டத்தில் துன்பத்தில் வந்து வானத்தை நோக்கி தான் ஒவ்வொரு மனிதனும் கையேந்துறான். அப்போ அந்த இறைவன் தான் இந்த படைச்சிருக்கான், வானம் பூமி அனைத்தையும் படைத்தவன். அப்போ அவனுடைய ஆற்றலை, அவனுடைய தன்மையை, அவனுடைய படைப்புகளை வச்சு தாங்க அறிய முடியும். படைப்பாளன் தாங்க இறைவன். எவன் இந்த படைச்சானோ அவன் தான் இறைவன். அந்த எண்ணத்தை நீ கொண்டு வந்தீங்கன்னா உண்மையான இறைவனை அறிய முடியும். இந்த வருது பாருங்க, ஊர்கள்லாம் வருதுங்க, அழகழகான ஊர்கள்லாம் வருது இடையில. இப்போ நம்ம மூணாறு கிட்ட ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகும் மூணாறு போய் சேர்ற. அந்த மலை தானே, அந்த மலைக்கு மேலே ஏறணுமோ? அது ஹில்ஸில் அந்த ஹில்ஸில் ஏறும் போலமா, அந்த மலைக்கு மேலே ஏறும் போல். அதான் மூணாறு மலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதா அந்த ஹில்ஸு? ரெஸ்டாரண்ட்லாம் பஞ்சமே இல்லை இங்கே. ஆனால் நீ போடிமெட்லேருந்து மூணாறு போகும்போது ரொம்ப கம்மியாக தான் ஹோட்டல்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது. சின்ன ஒரு பஸ் ஸ்டாப்பில் சின்ன டீ கடை இருக்கும். போடிமெட்டில் ஒரு இது இருக்குங்க, வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்லாம் வீடியோ எடுத்திருந்தேன், எல்லாமே இதாகிடுச்சு, அழிஞ்சிருச்சு. அதான் மூணாறு மலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மேலே ஏறும், அப்படியே போய் சுற்றி போய் அந்த மலையில் ஏறினோன்னு மூணாறு வந்துடும் நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ். ஒரு தமிழ்நாட்டு வண்டி பார்த்தீங்களா? ஒரு வண்டி கூட இல்லை வருங்க, எல்லாமே கேரளா வண்டி தான். என் வண்டி மட்டும் தமிழ்நாட்டு வண்டி. இந்த ரூட்டில் தமிழ்நாடு வண்டி ரிட்டன் வர்றது கூட இல்லை. மூணாறு வந்துட்டு அங்கிட்டே போயிடுவாங்க போல. கேரளாவுக்குள்ளே யாரும் வர்றது கூட இல்லை. மூணாறு சுற்றி பார்த்துட்டு அங்கிட்டே திரும்ப அங்கிட்டே போயிடுறது. ஒரு தரப்பகுதி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? மலைப்பகுதி மாதிரி இல்லை வருங்க, தரப்பகுதி மாதிரி இருக்குது. இந்த கடைகள் என்ன எல்லாமே பார்த்தா எங்க இருக்குன்னு தெரியல, வந்து எடுத்துட்டு போன சொல்லுங்க வரேன். ஆனால் நல்ல ரோடு, நீட்டான ரோடு, நல்லா ஜல்லு நச்சுன்னு போயிடணும். ஆனால் இப்போ எந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிய செங்குத்து ரோடுலாம் வரவே இல்லை இந்த ரூட்டில். அதனால் ஃபஸ்ட்டு டிரைவிங் பண்ணுறவங்க இந்த ரூட்டில் நீங்கள் டிரைவிங் பண்ணி பார்க்கலாம். கொடைக்கானல்லாம் போகும்போதெல்லாம் சில இடங்கள்லாம் ரொம்ப செங்குத்தாக ஏறும், சரின்னு ஏறும். வால்பாறையெல்லாம் பயங்கரமாக ஏறும். மூணாறு பாருங்கள், இந்த யாருக்கும் ஹில்ஸ் மாதிரியே தெரியலை பாருங்க, அப்படியே போயிட்டுருக்கு. ரொம்ப செங்குத்தாக ஏறலை, ரொம்ப உருளை மட்டமாக ஏறுது. இல்லை நேஷனல் ஹைவேனால அப்படி போட்டு வச்சுருக்காங்களோ என்னன்னு தெரியல. இல்லை முன்னால் இப்படி தான் இருந்துச்சா, இல்லை இந்த நேஷனல் ஹைவே ஆன பிறகு இப்படி ஆக்கிட்டாங்களா? இந்த வந்துட்டோம் ஒரு பெரிய சிட்டியாக இருக்குது. அந்த மலையில் ஏறுமோ, அதான் மூணாரா? சுற்றி போகுதில்ல, அந்த ஹில்ஸில் தானே சுற்றி. இந்த இப்போ தான் கொஞ்சம் ஏறுது மேலே. இது ஒரு ஊர் போலங்க, இடையில இருக்குது. மூணாருக்கு இடையில ஒரு ஊர் இருக்குது. எல்லா ஹோட்டல்ஸு, கடைகள், ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்குது.
மூணார் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. வந்துட்டோம், மூணார் வந்துட்டோம். மூணார் தாங்க வந்தாச்சு. இது மூணார். அதுக்கு மேலே ஹைட்டு வேறு வேறு ஏரியா. அந்த வாகமான்லாம் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். வாகமான் அதெல்லாம் கொஞ்சம் மூணாரோட ஹைட்டான இடம். அந்த கொழுகு மலை அப்போ அதெல்லாம் அங்கிட்டு இருக்குமோ என்னன்னு தெரியல. அப்போ அது என்ன மலைன்னு தெரியல. அந்த இன்னொரு மலை இருக்குது, அது என்ன மலைன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அந்த ஒரு பள்ளியாசம் இருக்குங்க, தொழுவுறதுனா தொழுதுக்கெல்லாம் நல்ல பள்ளியாசம் கண்டினியூவாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பெரிய ஊராக இருக்குது இல்லை மூணார். கண்டினியூவாக போய்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஊர் வந்துக்கிட்டே இருக்குங்க. கண்டினியூவாக ஊர் வந்துக்கிட்டே இருக்குது 10 கிலோமீட்டருக்கு. மூணார் வந்துட்டோம். இப்போ அதிரப்பள்ளி டு மூணார் வீடியோவில் இறுதியாக மூணார் சேர்ந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை பெரிய சிட்டி தான் பற்றில. ஆனால் அங்கிட்டு நிறைய சந்து பந்துக்குள்ளேலாம் ரோடு போயிட்டுருக்கு, ஹோட்டல்ஸ் மாறி 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 இருந்து. இது 10 கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்குங்க ஊர் இங்கேருந்து. என்ன நம்ம 10 கிலோமீட்டர் வந்து போகுது. இது வர இந்த போடி ரோடு இருக்குல்ல, அதையும் தாண்டி போகுது மூணார். இதெல்லாம் ஹோட்டல்ஸ் தான். ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, அழகான. அது என்ன மலைன்னு தெரியல. அந்த மலை என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் அந்த என்ன மலைன்னு. மூணாறு சரியான பெரிய ஊர். ஆனால் ஒரு ஹைட்டு கம்மி. கொடைக்கானல் மாதிரி வந்து ரொம்ப குளிர் இருக்காது. ஆனால் நாங்கள் போகும்போது வந்துங்க வால்பாறையில் குளிர் இல்லை, மூணாறில் குளிர் இருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. வால்பாறையில் அவ்வளோ குளிர் இல்லை. ஓகே, மூணார் வந்தாச்சு. இதோட ஃபைனல் எபிசோடு இதோட முடிஞ்சிச்சு. இந்த எபிசோடு முடிஞ்சு வச்சு. ஃபைனல் எபிசோடு. இப்போ நம்ம எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம்னா தேக்கடி ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து தேக்கடி ரூட்டு. இங்கிட்டு இதுவரை மூணாருக்கு, இங்கிட்டு 10 கிலோமீட்டர் அந்த சைடும் போவோம். நேர் ரோட்டில் போனாலும் மூணார் போய்கிட்டு இருக்கோம் 10 கிலோமீட்டர். அது சரியான சிட்டிங்க, பெரிய சிட்டி மூணார். இங்கிட்ட 10 கிலோமீட்டர் ஊரை வந்துக்கிட்டு இருக்கு பற்றியில். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரோடு போனாலும் மூணார் வந்து